சென்னை சேப்பாக்கம் தற்போது ஜந்தர் மந்தராக மாறியுள்ளது. டெல்லியை தொடர்ந்து சென்னையில் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் விவசாயிகள். வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயாக்கண்ணு தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் 41 நாட்களுக்கு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அளித்த உறுதியின் பேரில் அவர்களது போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் உறுதியளித்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் தற்போது சென்னையில் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் விவசாயிகள். கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் போராட்டக் களம் நள்ளிரவில் எப்படி இருக்கிறது என்பதை அறிய அங்கு சென்றோம். போராட்டக் களம் முழுவதுமே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. போராட்டம் நடக்கும் இடம் அருகே இருபுறமும் சாலையில் பேரிகார்ட் போட்டு அடைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியே காக்கிகள் சூழ்ந்துள்ள சேப்பாக்கமாக மாறியிருந்தது. நாம் விவசாயிகளின் போராட்ட களத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறினோம். அவர்கள் அனுமதி இல்லை என்றனர். நாம் விடுவதாயில்லை, போராட்ட களத்துக்கு சென்றே ஆக வேண்டும். நாங்கள் அங்கு செல்வதில் என்ன பிரச்சனை என்று கேட்டோம். இதனால் கடுப்பான ஒரு பெண் போலீஸ், இப்போ யாரையும் அனுமதிக்க முடியாது சார், இது எங்களுக்கு வந்த உத்தரவு என்று கூறினார். நாங்கள் அங்கு யாரையும் தொந்தரவு செய்ய போவதில்லை. கள நிலவரத்தை பதிவு செய்ய வேண்டியது எங்களது கடமை, அதை செய்ய விடுங்கள் என்று கூறினோம். நமது தொடர் போராட்டத்தை அடுத்து ஐடி கார்டை காட்டிவிட்டு உள்ளே செல்ல அனுமதித்தனர். போராட்டம் நடத்தும் விவசாயிகளை விட போலீசார்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருந்தது. தெரு ஓரத்திலேயே விவசாயிகள் உறங்கி இருந்தனர். அவர்களை சுற்றி பேரிகார்ட் போடப்பட்டிருந்தது. செய்தியாளர்கள் கூடியிருந்ததால் ஐயாக்கண்ணு எழுந்து வந்தார். இதைத் தொடர்ந்து அவரிடம் பேச்சு கொடுத்தோம். ஜனநாயக நாட்டில் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் போராடுவது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை. ஆனால் விவசாயிகள் போராடக்கூடாது, கோரிக்கைகளை கேட்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் எங்களுக்கு உறுதி அளித்ததால் தான் அங்கிருந்து வந்தோம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர மாட்டோம் என்று முதல்வர் கூறினார். ஆனால் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் தர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் சென்னையில் போராட்டம் நடத்த முன்வந்தோம். 32 நாட்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி கேட்டோம். அவர்கள் முதல் 5 நாட்களுக்கு போராட அனுமதி அளிக்கிறோம், இங்கே வந்தபின் 32 நாட்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி தருகிறோம் என்றனர். ஆனால் தற்போது 5 நாட்களுக்கே போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று கூறுகின்றார்கள். ஜூன் 9ஆம் தேதியன்று மாலையே போராட்டத்தை கைவிடுங்கள் என்று கூறி போலீசார் எங்களை கைது செய்ய வந்தனர். நான் அவர்களிடம், நாங்கள் ஏற்கனவே முக்கால்வாசி நிர்வாணமாக போராட்டம் நடத்தி வருகிறோம், எங்களை கைது செய்து முழு நிர்வாணமாக்கிய பெருமை காவல்துறையினருக்கு கிடைக்க வேண்டுமா என்று கேட்டேன். இதனால் எங்களை கைது செய்யாமல் சென்று விட்டனர். ஜூன் 10ஆம் தேதியன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வைப்பதாக கூறியுள்ளனர். எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரையில் இங்கு போராட்டம் தொடரும். எங்களது போராட்டத்துக்கு இளைஞர்கள் வருவதை பார்த்து யாரும் எங்களை சந்திக்க கூடாது என்று இருபுறமும் பேரிகார்ட் வைத்து அடைத்துவிட்டனர். எங்களுக்கு இரவு உணவே 12 மணிக்குத்தான் வழங்கினார்கள். இது ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? எங்களது இயக்கம் சார்பாக சட்டத்துக்கு உட்பட்டு எங்கும் போராட்டம் நடத்த உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுள்ளோம். கார்ப்பரேட் மற்றும் வெளிநாட்டு உணவு உற்பத்தி மூலம் பிளாஸ்டிக் முட்டைகள், பிளாஸ்டிக் அரிசி தற்போது வர ஆரம்பித்துவிட்டது. இந்த உணவுகள் மக்களை முடவர்களாகவும் அறிவற்றவர்களாகவும் மாற்றும். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் விவசாயிகளான நாங்கள் உற்பத்தி செய்யும் உணவை உண்டால்தான் முடியும். இல்லையென்றால் கிழக்கிந்திய கம்பெனி எப்படி மக்களை அடிமையாக்கியதோ அப்படி இந்த பிளாஸ்டிக் உணவுகள் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மக்களின் உணர்வுகளை, உடல்களை முடமாக்கி அடிமையாக்கி விடுவார்கள். எனவே விவசாயிகளை காப்பாற்ற இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று நள்ளிரவிலும் உறுதியான குரலில் முடித்தார் ஐயாக்கண்ணு. சேப்பாக்கம் இன்னொரு ஜந்தர் மந்தராகவோ மெரினாவாகவோ ஆகிவிடக் கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது. நள்ளிரவிலும் 10 நிமிடத்திற்கு ஒருமுறை ஒரு வாகனத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகின்றனர். எந்த நேரத்திலும் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது காவல்துறை. தங்களது உரிமைக்காக போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது தமிழக அரசின் கடமை. அதை விட்டுவிட்டு மெரினா போராட்டத்தின் முடிவையே இதற்கும் தமிழக அரசு எழுதும் என்றால் அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமான கரையாக இருக்கும். கட்சிக்குள் இருக்கும் அணிகள் பிரச்சனைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு தெருவில் படுத்து கிடக்கும் விவசாயிகளின் பிரச்சனைகளை கவனிக்க இனியாவது தமிழக அரசு முன்வர வேண்டும். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.